வணக்கம். இந்த முறை பிரதோஷம் திங்கட்கிழமை வருகிறது. 27/1/2025 அன்று திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் நாம் நமசிவய என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய இம்மை பிணியும் மறுமை பிணியும், இம்மை பிணி மறுமை பிணி இரண்டுமே அற்று போய்விடும். அதுதான் இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய தாற்பயம். அதற்கு நாம் நமசிவாய என்ற மந்திரத்தினுடைய பெருமையை ஒவ்வொரு பிரதோஷத்து அன்றும் நம்ம அன்பர்கள் கேட்பதற்காக சொல்லிக்கிட்டு வரேன். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கிற பதிகம், இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும், இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கல் கீழ் கிடக்கினும் மருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே. அற்புதமான பதிகம். இந்த நமசிவாய மந்திரம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றார். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம். இடுக்கண் பட்டிருக்கணும், எந்த விதமான எவ்வளவு கடினமான துன்பத்துல போய் நான் அழுந்திக் கொண்டு வருந்திக் கொண்டிருந்தாலும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம். யார்கிட்டையும் போய் என்னையே காப்பாத்துங்கன்னு கேட்க மாட்டேன். பாருங்க, எனக்கு ஒரு தீராத துன்பம் வருது, அதை போய் தடுத்து காப்பாற்றுங்கள் என்று நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? எனக்குத்தான் எல்லாவற்றுக்கும் மேலான நமசிவாய மந்திரம் இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது நான் வேற யார்கிட்ட போய் காப்பாத்துங்கன்னு கேட்கணும்? இந்த நமசிவாய மந்திரம் என்னமெல்லாம் சொல்லும்? அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே. அடுக்கல்னா பெரிய மலை, பெரிய மலைக்கு பேர் தான் அடுக்கல். நீங்க இமயமலைன்னு வச்சுக்கிடலாம். இந்த இமயமலை உங்களை போட்டு அமுக்குதுன்னு வைங்க, அப்ப கூட நீங்க நமசிவாய என்று சொன்னால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே. அந்த அறியாமை என்ற இருள் நம்மையெல்லாம் சூழ்ந்து கவ்விக்கொண்டு இருக்கும்போது நாம் நமசிவாய என்று சொன்னால் அந்த இருள் ஓடோடி போய்விடும். நம்மளுடைய மனதை இருட்டடைய செய்கின்ற அறியாமையை நீக்கக்கூடிய வலிமை இந்த நமசிவாய மந்திரத்துக்கு இருக்கிறது. அந்த நமசிவாய மந்திரம் நம்ம அறியாமை என்ற இருளை போக்கிவிடும். அவன் முயலகன் என்ற அறியாமையை காலில் போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறான் அல்லவா, வலது காலில் போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறான் அல்லவா, அவனுடைய நமசிவாய மந்திரத்தை சொன்னால் அந்த அறியாமை இருள் ஓடோடி போய்விடும். இமயமலையே நம்மளை போட்டு அமுக்கி இருந்தாலும் நமசிவாய என்று சொன்னால் அந்த துன்பம் இமயமலையே பொடி பொடியாகி நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட நமசிவாய என்ற மந்திரம் இருக்கும் பொழுது நான் யாரிடம் போய் என்னை காப்பாற்று என்று கேட்க வேண்டும்? எந்த துன்பம் வந்தால் என்ன, நமசிவாய இருக்கும் பொழுது அதான் ஓடோடி போய்விடுமே என்பது இந்த பாடலினுடைய தாற்பயம். பிரதோஷத்தன்று இந்த நமசிவாய 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 என்று ஒவ்வொரு மூச்சுக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு மூச்சை இழுத்து விடும்போது நமசிவாயன்னு சொல்லணும், இன்னொரு மூச்சு இழுத்து விடும்போது நமசிவாயன்னு சொல்லணும். வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. செஞ்சா அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதுதான் இந்த பதிகம். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற
நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே. நமசிவய மந்திரத்தினுடைய சக்தியை இதை விட அழகாக சொல்ல முடியாது. நமசிவய 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த பிரதோஷத்தன்று நாம் வழிபாடு செய்து நம்மளுடைய இம்மை பிணியையும் மறுமை பிணியையும் அதிலிருந்து போக்கிக் கொள்வோம். இம்மை பிணியிலிருந்தும் மறுமை பிணியிலிருந்து விடுபடுவோம். ஓம் நமசிவய, ஓம் நமசிவய, ஓம் நமசிவய. நன்றி.